ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆனதற்கான அடையாளம்னு ஒண்ணு இருக்கிறப்போ ஒரு ஆணுக்கு மட்டும் அது ஏன் இருக்கக்கூடாது? என்ன சொல்கிறீர்கள்? இப்ப பெண்கள் வேலைக்கு போலாமா வேண்டாமா? போலாம் சார். ஏன் அப்படி? ஏன்னா அவருக்கு காசு தேவைப்படுது. நார மூதேவி, உங்க அறிவிலி அறிவு இவ்வளவு நேரம் ஒழுங்கா தான் பேசுன நீ. சொந்தமா உழைக்க முடியல, பொண்டாட்டி காசை சாப்பிடணும்னு நினைக்கிறா. பொண்டாட்டி சொல்ற பேச்சு கேட்க மாட்டாரு. ஆனா பொண்டாட்டியோட காசு மட்டும் தான் வேணும். என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? அவனுக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதான் தெரியுமா? புதுசா வந்துட்டு நீங்க திடீர்னு தாலி கட்டணும் நீங்களும் போட்டுக்கணும் தான் நீங்க சொல்றீங்க. அதுதான் ஏன் சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன். எனக்கு புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்போ ஒரு ஆண் திருமண அடையாளத்தை கேரி பண்ணணும்னு என்ன தேவை ஏற்பட்டிருக்குங்கிறதா அவருடைய கேள்வி. சபாஸ் மாமா. புது சேஞ்சா மாட்டோமே சார். அங்க பொழுதுபோக்குக்கெல்லாம் மாற்றம் பண்ண முடியாதுமா? புது சேஞ்சா கலாச்சாரமா? இது என்னது? ஒரு முக்கியமான விஷயம் பத்தி நீங்க பேசுறீங்கன்னா you should have a valid reason. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? நான் சொல்றேன், திருமணம் பண்ணி ஏன் நீங்க தாலி கட்டிக்கல? நான் கற்பனை பண்ணி பாக்குறேன். என் முண்டாட்டி என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது ராத்திரி பூரா. அடிங்க வாயில வெல்டிங்க வைக்க. எப்படிமா இது சாத்தியம்? எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். என் முண்டாட்டியை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். எனக்கு தாலி கட்டி என் முண்டாட்டி அவ வீட்டுக்கு கூட்டு போல. நான் ஆம்பளமா? இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மன்னா, அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். ஆம்பளைங்க வேலை செய்றோம், இப்போ பெண்கள் கூட வேலை செய்றோம். அது நீங்க அது இந்தியால நீங்க பேசுறீங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட எடுத்து சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். எங்க தாத்தா 2 முண்டாட்டி கட்டினாரு. எங்க அப்பா 2 முண்டாட்டி கட்டினாரு. யாரும் கேட்கல. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. தாத்தா ஊன்னாருன்னா எங்க அம்மா உள்ள போய் உட்காந்துக்கும், பாட்டி உள்ள போய் உட்காந்துக்கும். அப்பா விட்டு வந்துடுறோம், அண்ணன் தம்பியை விட்டுட்டு வந்துடுறோம். சத்தத்துக்கே வந்துடுறோம். என்ன நீங்க வரை பேசிட்டு போறீங்க? நீங்க 2 முன்னாடி கட்டினா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தெரியுமா தெரியாது உங்களுக்கு? இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டமே. நீங்க என்ன வசதிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது உங்க தாத்தா பண்ணது பெரிய வீரமா? வீரமா அசிங்கமா? இது உங்க தாத்தா பண்ணது பெரிய வீரமா? வீரமா அசிங்கமா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. அசிங்கம்னு சொல்ல முடியாது சார். ஓகே, கௌரவமா? பெருமையா? வீரம் தான். எங்க ஒருக்கா சொல்லு. வீரம் தான். ஏய், நீங்களா எங்கன்றா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு. ஒருத்த வந்து கேக்குறான், என்கிட்ட ஒரு பொண்டாட்டி இருக்குங்க, உங்க பொண்ணை நீங்க 2வது பொண்டாட்டியை கட்டுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? தரமாட்டியான்னு சொல்லுவேன். நான் குமார் அவசரப்பட்டிய தரமாட்டேன்னு மட்டும் சொல்லுவீங்களா? வேற என்ன பண்ணுவீங்க? தர முடியாதுன்னு சொல்ல அவனை விரட்டி அடிச்சிருவேன். விரட்டி அடிப்பீங்கல்ல? ஆமா. ஒரு வீரனை விரட்டி அடிக்கிறீங்களே, தப்பு இல்லது? அடிக்கலாமா அப்படி? என்ன சிரிப்பு ராஸ்கல்? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? கல்யாணம் காட்டிக்கிறது என்ன பிரச்சனை? இவ்வளவுதான் கேள்வி சார். எவ்வளோ பேசுறீங்க இதுக்கு? என்ன நான் 100% ஆணுக்கான திருமண அடையாளமாக இது இருக்கலாம் அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா எதை சொல்லுவீங்க? மெட்டி போட்டுக்கிறது சார். ஐயோ ரொம்ப டேஞ்சரான இடத்துல வந்து மாட்டிருக்க போல இருக்கே. ஆத்தா காளியத்தா, கதவை திறந்து விடு. ஆத்தா கதவை திறந்து விடு. உங்க வீட்டுக்காரரு வந்திருக்காங்களா? இருக்காங்களா? இருக்காங்க சார். அதோ ஓ, தலைவர் தானா? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? கால்ல போட்டு தான் கூட்டி வந்திருக்காங்க. இந்த இருக்கு க்ளோஸா பாப்பா. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. ஏன் அவ்வளவு மெட்டி நீங்க போட்டுக்கணும் உங்களை கட்டாயப்படுத்துறீங்க? நாங்க போட்டுக்கிறோம், அவங்களும் போட்டுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற ஒரு இதுதான். அத அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுறேன். என் மாமனாரே ஏன் இன்னும் அதை போட்டிருக்க? ஆம்பளையா இருக்க நீ ஏன் போற? கைட்டு தூக்கி விசிறடிப்பா அப்படின்னாங்க. அதே மாதிரி ஏன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கழட்டி வீச வேண்டியதானே? ஏன் முன்னாடி பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. என்னம்மா? 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சதா வரணும். திருமண அடையாளமாக எதை கேரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மாங்கல்யம் கையில போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். எது? அதை கையில கட்டணும்னு சொல்றீங்களா? எதுக்குன்னு கேக்குறேன். நாங்க அதை எப்படி கழட்டாம இருக்குமோ அதே மாதிரி அவங்களும் அதை கழட்டாம அந்த கையில எப்பவுமே இருக்கணும். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். அதாவது எனக்கு அது கழுத்துல இருக்கிறது மாதிரி உனக்கு அது கையில இருக்கட்டும். ஓகே வித் தட்? ஏய், புலி பசிச்சாலும் புல்ல தின்னக்கூடாது. பட் என்னோட திருப்தி அதுல இல்ல. உண்மை. ஏன்னா நான் அது போட்டாதான் கல்யாணம் ஆகுறேன், நான் அது கமிட்டட் ஆகுறேன்னு மத்தவங்களை காட்டணும்னு அவசியம் இல்ல. ஆண் என்ன மாதிரியான ஒரு அடையாளத்தை அணிந்து கொள்ளலாம் திருமணமானவர்னு காட்ட? நான் வச்சிருக்கிற மாதிரி இந்த பொட்டு வச்சுக்கணும் சார். ஆனா ரொம்ப ஆடா இருக்காதா? ஒரு ஆணுக்கு கொஞ்சம் பொருந்துற மாதிரி இருக்கணும்ல. இது அவர் அடிக்கடி என்கிட்ட கேட்பாரு, என்னோட பொட்டு நீ வச்சுக்கலையா, ஏன் வச்சுக்கல அப்படின்னு கேட்பாரு. நோ சார்,
நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். ஓகே பக்கத்துல என்னோட பேரை வந்து டாலர்ல எழுதி இருக்கணும் சார், நல்லா தெரியற மாதிரி, நல்லா க்ளோஸ்ல. அப்புறம் உங்க பேர் என்ன? அப்பர்ணா. ABARNA 6 எழுத்துமா? ஒரு 6 எழுத்து தானே சார்? என்னது? அந்த மாங்கல்யம் சிம்பிள் போட்டு ஷார்ட்டான செயின்ல இங்க போட்டுருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு தாலி மாதிரி. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏற்புடையதல்ல. ஏன் போகணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதே தாலி தான் வந்து பெண்கள் சுமக்குறாங்க இல்லையா? சோ ஒரு தாலி சுமக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. என்ன பத்தி பேசுற நீ? மேரேஜ் மண்டபத்திலேயே எங்களுக்கு தாலி கட்டுறீங்கன்னா அந்த நேரத்திலேயே எல்லாரும் முன்னாடியும் எங்களோட பேரை கையில பச்சை குத்தணும். அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். போடி. இப்போ உங்க வீட்டுக்காரர் சொன்னீங்களா? அங்கேயே பார்த்து வீட்டுக்காரர் எதிரிலே இருக்கா சார். நான் தாலி கட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அவங்க தாலி வேர் பண்ணிட்டா நானும் வேர் பண்ணிப்பேன். அவங்க எதுவுமே பண்ணல, நானும் எதுவுமே பண்ண மாட்டேன். அப்ப நீங்க என்னென்னலாம் போட்டுருக்கீங்களோ அதெல்லாம் அவங்க பொண்ணுங்கிறீங்க? கண்டிப்பா. யாருடா சொல்லோ நீ? எங்களுக்கு மட்டும் செயின் குத்தும், எங்களுக்கு மட்டும் மெட்டி போட்டா ஷூ போட முடியாது. ஆனா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஜாலியா ஃப்ரீ பேடா சுத்துவாங்கல்ல. நெற்கோழி இப்படி இருக்கும். நெற்கோழி. ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. ஆனா அந்த பொட்டு வைக்கிறது என்னோட ஆண் அந்த வீரத்தை குறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்ப பெண்ணுக்கு வீரம் இல்லையா சார்? ஆஹா, நம்ம ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்கிறானே. இப்ப யோசிச்சு பாருங்களேன், நான் ஒரு பொட்டு வச்சுட்டு கையில ஒரு இந்த மாதிரி தாலி போட்டு வந்தா நல்லா இருக்குமா? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுதே. நீ வந்து தாலி கட்டுப்பு இல்ல வந்து மெட்டி போடு பொட்டு வைட்டு எங்க அம்மா வந்து எங்க அப்பாவை பார்த்து கேட்கலப்பா, நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு தானே புரியல. நிறைய போறான்டா. கணவன் இருக்கும்போது தாலி கொடி போட்டு மெட்டி போடுறோம். அதுக்கு என்னங்கிறப்ப கணவன் இல்லனா அதை போடுறது கிடையாது. மனைவி இழந்த பிறகு நீங்க என்ன செய்றீங்க? இங்க பாருங்க, இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் நான் எந்திரிச்சு போறேன். சொல்லவா எந்திரிச்சு போவா? என்ன ஆர்டரா சொல்லுவேன். அதே பேண்ட் ஷர்ட் தானே, அதே டக்கிங் தானே, அதே ஹேண்ட்ஸமா தானே போறீங்க. நீங்க என்ன இழக்கிறீங்க? சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? அதுதான் மேடம், எங்களுக்கு போட்டா எங்களோட அந்த ஆண்ங்கிற கம்பீரம் போயிடும், நாங்க ஃபீல் பண்றோம். சகல நீங்க மறுபடியும் படிச்சு வாங்குறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்ப ஒரு கல்யாணம்ன்ற பந்தத்துல நீங்க என்ன பர்டன்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க? வேற ஏதாவது அடையாளம் சொல்லுங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோமா இல்லையான்னு பாத்துக்கலாம். இருக்க எல்லா ஐடியாவுமே சொல்லியாச்சு சார். எது சொன்னாலும் குறைதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களே ஏதாவது ஐடியா கேட்டு பாருங்க சார். இது வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள போக கூடாது. நான் சின்ன பக்கத்து வீட்டு கொண்டு ஒரு நாள் நெயில் பாலிஷ் போட்டு போனப்போ கூட நான் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ண டைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க ஒரு ஃபீமேல் குளிக்கு ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஐயோ ஐயோ ஐயோ. உங்களை பார்த்தா கல்யாணம் ஆச்சா இல்லையா நீங்க யாராலுக்குமே தெரியாது, ரைட்டா? இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களை பார்த்தாலும் தெரியணும். அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு சார். என்ன ரிஸ்கா? நீங்க என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுங்கறீங்க? ரோட்ல வந்துட்டு மீட் பண்றோம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இருங்க, நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. லைக் இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ அவன் வந்துட்டு பர்சனல் வெஞ்சன்ஸா காட்டலாம். லைக் என்கிட்ட தான் காட்டணும்னு இல்ல, அவன் என்ன ஃபாலோ பண்ணி வீட்லயே வந்து கூட காட்டலாம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. இப்போ நார்மலா போனா அவன் என்ன வந்துட்டு இப்போ நான் சிங்கிள் நினைச்சிருப்பான். சோ அவன் என்னதான் வந்துட்டு டார்கெட் பண்ணுவான். அவங்க சேஃபா இருப்பாங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் கிடையாது. தம்பி நீங்க ஒரு யுத்த காலத்திலே இருக்கீங்க தம்பி. 24 வருஷம் நார்மலா யோசிங்கப்பா. நான் கல்யாணமானவன் காட்டிக்கிறதுல என்ன பிரச்சனை? எப்படி காமிக்கிறதுன்னு சார்? அதனாலதான் சொல்றாங்க ஒரு சிம்பல் வச்சுக்கோங்கிறாங்க. சும்மா கூமுட்ட மாதிரி பேசாதயா. நான் அந்த மாதிரி வளரல சார். வளர்ந்ததுல இருந்து இந்த கம்பெனில தான் வேலை பாக்குறீங்களா? இல்ல சார். இல்ல கத்துக்கிட்டீங்கல்ல, கத்துக்கங்கங்கறாங்க. இதெல்லாம் ஓவர் நக்கலு. அம்மா நான் எங்க அப்பா பார்த்து அப்படி வளரலன்னு சொல்றேன். உங்க அப்பா செஞ்ச வேலையை தான் நீங்க செய்றீங்களா? உங்க அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி தான் நீங்க வளர்ந்திருக்கீங்களா? பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. வரட்டா மாமே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.